வாழ்வோம் வாழ்விப்போம். ஏன்னா அவருடைய நினைவெல்லாம் எங்க சஞ்சாரமாகிறது? அறிவோடு இருக்கும். இப்ப நமக்கெல்லாம் உடம்போடு இருக்கும். நம்ம முழுக்க உடம்பதான் பார்ப்போம். ஞானிகளுக்கும் மற்றவர்களுக்கும் ஞான பாதையில் செல்பவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் என்னன்னா, இவர்கள் எங்க இருப்பாங்க? உடல் ரீதியாகவே இருப்பார்கள். இந்த நடுநிலையில உள்ளவங்க மன ரீதியாக இருப்பாங்க. மேல் நிலையில உள்ளவர்கள் அறிவு ரீதியாக இருப்பாங்க. கேட்டுட்டு இருக்கு. அடிநிலையில் உள்ளவர்கள் உடம்பு சார்ந்தே இருப்பார்கள். என்ன பேசினாலும் சுத்தி சுத்தி உடம்புலதான் வருவான். அதை தவிர அவங்களுக்கு வேற எதுவுமே தெரியாது. ஐயா அவன் தொட்டுட்டான், நம்ம பார்த்துட்டான், நம்ம சிரிச்சுட்டான், நம்ம கண்ணு நோக்கிச்சா, நம்ம ஒன்னா படுத்துக்கிட்டாங்க, இதேதான் உடம்பத்தான் பேசுவாங்க. ஏன்னா இவங்க ரொம்ப அடி நிலையில் இருப்பவர்கள். இந்த நடுநிலை அதெல்லாம் விடிய அவன் புத்தி சப்பட்ட, அவன் மனசு சரி பண்ணுவான், அவன் படிக்கிற சப்பட்ட அப்படின்னு அந்த மனசை பத்தி பேசுவான். ரொம்ப மேல போயிட்டாங்கன்னா 2 பேருமே தப்பு பண்றத பார்த்துட்டு இருந்தா கூட இவங்க பாட்டுக்கு இருப்பாங்க. ஏன்னா இவங்க மனதுல பதியாது, இவங்க அறிவுல இருக்கிறாங்க. அது தப்புன்னே இவங்க நினைக்க மாட்டாங்க. ஏன்னு சொன்னா அவன் கர்மாக அதை பண்றான், அவன் கர்மாக அது நடக்குது. நடந்துட்டு நமக்கு என்ன இதுல இருக்கு? ஒருத்தர் திருடுறான், ஒரு ஞானி ஒரு வீட்டுல தான் இருக்கிறாரு. திருட வந்தான், அங்க எங்க பார்த்தா எல்லாரும் தூங்கிட்டு இருக்காரு, பட்டி இவர் முழிச்சு உட்கார்ந்து தியானம் பண்ணிட்டு முழிச்சுதான் இருக்கிறார். திருட அங்க எங்க பாத்துட்டு வரான், இவரு பாக்குறாரான்னு அப்படி இப்படி அசைஞ்சு பார்த்தா அவர் ஒண்ணுமே கண்டுக்கல. இப்ப திருடுறான், பீரோ திறந்தான், ஒரு கோணி பை நிறைய இருக்கிற பாத்திரம் அது இது காசெல்லாம் எடுத்து போடுறான். கண்டுக்கவே இல்லை, மனதுல பதிய வைக்கவே இல்லை. அவனுக்கு தேவைப்படுது அந்த பொருள், இங்க இருக்குது, வந்து எடுத்துட்டு போறான். அவனுக்கு அது இன்னைக்கு கிடைக்கணும் இருக்கு, அதனால தான் வரான். ஆனா இது நம்ம பொது உலகத்துல சொன்னா ஒத்துவாங்களா? ஏன்னா இந்த இழப்பை பெருசா நினைப்பாங்க. ஆனா அவருக்கு எந்த இழப்பும் இல்லை, அவர் உட்கார்ந்துட்டே இருக்காரு. ஸ்ட்ரெயிட் போயிட்டான். காலையில இவங்க எந்திரிச்சாங்க, பார்த்தாங்க, ஐயோ பீரோ எல்லாம் திறந்து கிடக்குது, பாத்திரம் காணும், பணத்தை காணும், யாரோ திருட்டு வந்திருக்காங்க. சாமி திருட்டு வராங்க. சாமி நைட்டு யாரோ திருட வந்திருக்காங்க. அப்படியா? ஆமா சாமி, எல்லாம் எடுத்துட்டு போயிடு. சரி போட்டு விடுங்க, போட்டு விடுங்கன்னு. என்ன சாமி சொல்றீங்க? எங்கிட்ட கேஷா இருந்தது எல்லாத்தையுமே எடுத்துட்டு போயிட்டான், நகை எடுத்துட்டு போயிட்டான். இவன் சொல்லல, காட்டி கொடுக்கல, நான் பார்த்த இடத்தெல்லாம் சொல்லுங்க. போனா விட்டுருப்பா, சம்பாதிச்சுக்கலாம், அது உனக்கு சொந்தம் இல்லை போட்டுருக்கு, அதனால அவன்கிட்ட போயிட்டு. இல்லைன்னா நீ வீட்டுக்குள்ள கதவு சாத்தி பூட்டி வச்சு பீரோல வச்சு பூட்டி வச்சிருக்கிற, இது ஒருத்தன் எடுத்துட்டு போகணும்னா அவனுக்கு அது உரிமை உடையது. இந்த அளவுல நம்ம சாதாரண வாழ்க்கையில பார்க்க மாட்டோம். அதனாலதான் நமக்கு ஞானம் இல்லை. ஞானம் எப்படி போகுது பாருங்க, சாதாரணம் இல்லை. ஞானம் என்பது நிலைகளை தாண்டியது. அதாவது இப்ப பஞ்சபூதத்திலேயே ஞான நிலை எதுன்னு சொன்னா, பஞ்சபூதத்துல அடுத்து எடுத்தீங்கன்னா மண், நீர், அக்னி, காற்று, ஆகாயம், இதுதான் இந்த 5 பூத அடுக்கு. இதுல ஞானம் என்பது எங்க இருக்குதுன்னா ஆகாயத்தில் இருக்கும், உச்சத்தில் இருக்கும். அப்ப அந்த நிலைக்கு போனவங்க மண்ணையோ நீரையோ நெருப்பையோ என்ன பண்ண மாட்டாங்க, கண்டுக்கவே மாட்டாங்க. அதெல்லாம் தாண்டி போயிட்டாங்க. காற்றை பார்ப்பார்கள். அவன் காற்றை பார்த்துட்டு அது ஓடிக்கிட்டு இருக்கும், சாடிட்டு இருக்கும், அதனுடைய இயல்பு அவ்வளவுதான். ஆகாயத்தில் போகும்போது உண்மை மட்டும்தான் பார்ப்போம். அது அறிவு நிலை. அறிவு நிலையில் தான் ஞானம் இருக்கும். அவன் ஞானிகள் இந்த மாதிரி உள்ள சின்னத்தனமான அடிநிலையான விஷயங்களில் அவர்கள் என்ன பண்ணுவதில்லை, அக்கறை காட்டுவதில்லை. நன்றாக சொல்லிச்சுவோம். அப்பதான் ஞானமே வரும். நீங்க இந்த அடிநிலையிலே பேசிட்டு இருந்தீங்கன்னா எப்படி இருப்பீங்க? இன்னும் கீழே கீழே தான் போயிட்டு இருப்பீங்க. இப்ப நான் சொல்றது இன்னொரு விஷயம் இது ஏன் அப்படின்னா, இது நம்ம உடம்பே இல்லையே. எனதென்று நினைத்தாயோ இது நின்னதல்லவோ,